கிரைண்டரில் மின்சாரம் பாய்ந்து மனைவி உயிரிழந்து விட்டதாக கதறி அழுத கணவன். தாயின் உயிரிழப்பில் சந்தேகம் உள்ளதாக கூறி காவல் நிலையம், நீதிமன்றம், சிபிஐ என ஒன்றையும் விடாமல் அலசி ஆராய்ந்து உண்மையை வெளிக்கொண்டு வந்த மகன். கட்டிய கணவனே மனைவியை கட்டையால் அடித்தும் கழுத்தை நெரித்தும் கொலை செய்தது அம்பலம். 15 ஆண்டுகளாக நீதிமன்றத்தில் நடந்து வந்த கொலை வழக்கு. மனைவியை கணவன் கொலை செய்தது ஏன்? கொடூர கணவனுக்கு நீதிமன்றம் விதித்த தீர்ப்பு என்ன? கிரைண்டர்ல மின்சாரம் பாஞ்சு அந்த கிரைண்டர் கல்ல மனைவி சின்ன பொண்ணு தொட்டதால உயிரிழந்துட்டாங்கன்னு அழுது ஊரையே கூட்டியிருக்காரு கணவர் ராமச்சந்திரன். ஓடி வந்த அக்கம் பக்கத்துல உள்ளவங்களும் ராமச்சந்திரன் அழுததை பார்த்து பரிதாபப்பட்டதோட சேர்ந்து அழுது இருக்காங்க. ஆனா அம்மாவோட உயிரிழப்புல மகன் முருகனுக்கு சந்தேகம் இருந்திருக்கு. மின்சாரம் தாக்குன மாதிரி தெரியலன்னு சந்தேகப்பட்ட முருகன் போலீஸ் ஸ்டேஷன்லயும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. அந்த கம்ப்ளைண்ட போலீசார் கண்டுக்கிற மாதிரியே தெரியல. அதனால நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்த முருகன் சிபிஐ விசாரிக்கணும்னு கோரிக்கை வச்சிருக்கார். அடுத்து வழக்க சிபிஐ கையில் எடுத்துச்சு. அப்பதான் மகனோட சந்தேகம் சரிதான்னு தெரிய வந்துச்சு. கூடவே போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் சின்ன பொண்ணு மின்சாரம் தாக்கி உயிரிழக்கல, கொலை செய்யப்பட்டிருக்காங்கன்னு வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துச்சு. சேலம் வீராணம் பக்கத்துல கற்பகம் காட்டுவளவு பகுதியைச் சேர்ந்தவர் விவசாயி ராமச்சந்திரன். 62 வயசான இவருக்கு கணவனை இழந்த ஒரு பொண்ணு கூட பழக்கம் ஏற்பட்டிருக்கு. அதான் உறவினர்கள் மூலமா கேள்விப்பட்டிருக்காங்க ராமச்சந்திரனோட மனைவி சின்ன பொண்ணு. அதுக்கு பிறகு கணவனுக்கே தெரியாம சைலண்டா அவரை கண்காணிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுல உறவினர்கள் சொன்னது உண்மைதான் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அதனால கணவன் கிட்ட சண்டை போட்டிருக்காங்க சின்ன பொண்ணு. அப்போ அந்த பொண்ணுக்கு கணவனும் இல்ல, சொல்லிக்க சொந்த பந்தமும் இல்ல. அதனால கடைசி வரை நான் தான் பாத்துக்க போறேன்னு சொல்லி இருக்காரு ராமச்சந்திரன். அதுக்கு தோளுக்கு மேல வளர்ந்த மகன் இருக்கான். அவனுக்கு கல்யாணம் பண்ணி பேரன் பேத்திய பார்க்க வேண்டிய வயசுல ரெண்டாவதா ஒரு பொண்ணு கூட வாழ போறேன்னு சொன்னா ஊரு மதிக்குமான்னு கத்துன சின்ன பொண்ணு கணவனை கண்டிச்சிருக்காங்க. ஆனா அந்த கண்டிப்பை எல்லாம் காதுல வாங்காத ராமச்சந்திரன் கணவனை இழந்த பொண்ணோட பேசுறதையோ பழகிறதையோ நிறுத்தல. அதனாலேயே ராமச்சந்திரன் வீட்டுல நித்தம் சண்டை சச்சரவாவே இருந்திருக்கு. இந்த சண்டையெல்லாம் கவனிச்ச ராமச்சந்திரனோட மகன் முருகனும் அப்பாவை கண்டிச்சிருக்கார். ஆனாலும் ராமச்சந்திரன் அவங்க பேச்ச கேட்கவே இல்லை. கணவனோட பிடிவாதத்தை மாத்த முடியலையேன்னு வருத்தப்பட்ட சின்ன பொண்ணுக்கு சொத்தையும் அந்த பொண்ணுக்கே ராமச்சந்திரன் எழுதி வச்சிருவாரோன்னு பயம் வந்திருக்கு. அதனால 2ல 1 தெரிஞ்சாகணும், நானும் மகனும் வேணுமா அந்த பொண்ணு வேணுமான்னு கணவன் கிட்ட ரொம்ப சண்டை போட்டிருக்காங்க. அப்பதான் ஆத்திரமடைஞ்ச கணவன் கட்டையால மனைவியோட தலையில அடிச்சு கழுத்தை நெரிச்சு கொன்னு இருக்காரு. அடுத்து கிரைண்டர்ல மின்சாரம் பாஞ்சு அதனால மனைவி உயிரிழந்துட்டதா நாடகம் ஆடி இருக்காரு. ஆனா ஏற்கனவே அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் நடக்கிற சண்டையை பத்தி மகனுக்கு தெரியுங்கிறதால ராமச்சந்திரன் மேல முருகனுக்கு சந்தேகம் வந்திருக்கு. அதனால போலீஸ் கம்ப்ளைண்ட், நீதிமன்றம், சிபிஐன்னு எல்லாத்தையும் நாடி உண்மையை வெளியே கொண்டு வந்துட்டார். அதே மாதிரி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் சின்ன பொண்ணு கொலை செய்யப்பட்டிருக்கிறதா தான் வந்திருக்கு. இந்த சம்பவம் நடந்தது 2010. கடந்த 15 வருஷமா சேலம் மகிழா கோர்ட்ல இந்த கொலை வழக்கு நடந்துட்டு இருந்தது. இப்போ இந்த வழக்க விசாரிச்ச நீதிபதி ராமச்சந்திரனுக்கு ஆயுள் தண்டனை விதிச்சு உத்தரவிட்டிருக்கார்.